أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي الحمد لله حمدا كثيرا طيبا مباركا والصلاة والسلام على رسوله سيدنا ونبينا ومولانا محمد صلى الله عليه وسلم وعلى آله وأصحابه أجمعين. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற ஏற்றமிகு பேர் அன்பும் கொண்ட ஏக வல்லவனாம் அல்லாஹ் ஒருவனை போற்றி புகழ்ந்து ஆரம்பம் செய்கின்றோம். அண்ணலம் பெருமானார் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றியோர்கள் மீதும் அவர்கள் மீதும் அல்லாஹ்வினுடைய அன்பும் அருளும் நலமும் வளமும் என்றென்றும் முழுமையாக நிறையட்டுமாக என்று பிரார்த்தித்த வண்ணம் என் உரையை துவங்குகின்றேன். இதோ ரமதான் மாதத்தினுடைய ஒரு பகுதியை முடித்துவிட்டு அடுத்த பகுதியில் நாம் நோன்பு நோக்க துவங்குகின்றோம். அல்லாஹ்வினுடைய அருளால் அமைதியும் ஆனந்தமும் நிறைவான உணவுகளும் நிறைந்த ஒரு நாட்டிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வை அதிகம் நாம் அதற்காக புகழ வேண்டும். இன்றைக்கு உலகத்தினுடைய நிலையை நாம் சற்று முன்னோக்கி பார்த்தோம் என்றால், நேற்று முதல் அதிகார வர்க்கத்தினுடைய குண்டுகள் எளிய மக்களின் மீது விழ ஆரம்பித்து விட்டது. இது ரமதான் மாதம், மக்களெல்லாம் நோன்பு பிடிப்பார்கள். சிறிய குழந்தை முதல் வயதானவர்கள் வரை நோன்பு நோற்பார்கள். இந்த நேரத்தில் நாம் அவர்கள் மீது குண்டு மழை பொழிந்தால் அவர்களுக்கு தான் சார்ந்திருக்கக்கூடிய நாட்டின் மீது வெறுப்பும் அவர்களுக்கு அதிகமாகும். அதன் மூலமாக ஆட்சியை அகற்றிவிட்டு தனக்கு பிடித்தமான ஆட்சியை அங்கே அமைத்து தான் சொல்லக்கூடியவர்களை தலையாட்டிகளை வைத்து நாட்டை ஆளலாம் என்ற சதித்திட்டத்திற்கு ஆளாக்கி நேற்று தினம் ஆரம்பித்த குண்டுமழை இன்றும் தொடர்ந்து கொண்டிருக்கின்றது. காரணம், முஸ்லிம்களுக்கு இடையே ஒற்றுமையின்மை, சகோதரத்துவம் நமக்குள் வெறுமனே வாய் அளவிலும் வெறும் பேச்சளவிலும் இருந்து கொண்டிருக்கின்றதே தவிர மனதளவில் நாம் சகோதரத்துவத்தை பேணுகின்றோமா இல்லையா என்பதை சிந்திக்கக்கூடிய நேரத்தில் நாம் இங்கே இருக்கின்றோம். ஒரு முஸ்லிமை நம்பாதமல் மற்றவர்களை நம்பிக்கொண்டதின் காரணத்தினாலே இன்றைக்கு அவர்கள் தானும் அடி வாங்கி கொண்டிருக்கின்றார்கள். அந்த நாட்டில் இருக்கக்கூடிய வாழக்கூடிய மக்கள் எல்லாம் உயிரை கையில் பிடித்து கொண்டு பயந்து கொண்டிருக்கின்றார்கள். பல அரபு நாடுகளுடைய ஆகாயம் விமானம் பறப்பதற்கெல்லாம் தடை விதிக்கப்பட்டு விட்டது. நமக்கு கவலையாக இருக்கின்றது. ஏன்? பதவி அல்லது அதிகாரம் இவைகளை நோக்கி ஓடக்கூடிய காரணத்தினால்தான் சகோதரத்துவம் குலைந்து விட்டது. எல்லோருக்கும் பதவி வேண்டும், எல்லோருக்கும் பவர் வேண்டும். ஆகவே நாம் முஸ்லிம்களுக்கு மத்தியில் ஒற்றுமையை குலைத்து அவர்களை பிரித்து விட்டால் மற்றவர்கள் உள்ளே நுழைந்து தனது ஆட்சியை அவர்கள் அமைத்துக் கொள்ளலாம் என்ற கனவுகளோடு இங்கே ஒற்றுமையை குலைப்பதற்கு வந்திருக்கின்றார்கள். இந்த நேரத்தில் நாம் உண்மையான சகோதரத்துவம் என்ன என்பதை பற்றி நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். சகோதரத்துவம் என்பது ஒரு சாதாரண ஒரு வார்த்தை மட்டுமல்ல. அது இந்த சமுதாயத்தினுடைய, இந்த உம்மத்தினுடைய உயிர். இதுதான் இஸ்லாத்தினுடைய முதுகெலும்பு. உண்மையான சகோதரத்துவம் என்றால் என்ன? சகோதரத்துவம் என்பது ஒரே இரத்தம், ஒரே மொழி, ஒரே நாடு இவைகளால் உருவாகுவதல்ல. ஒரே ஈமான், ஒரே அல்லாஹ், ஒரே ரசூல், ஒரே குர்ஆன்,
இதுதான் உண்மையான சகோதரத்துவம் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் அருள்மறையில் மிக தெளிவாக சொல்கின்றான், இன்னமல் முஃமினூன இஹ்வத்துன் ஃபஅஸ்லிஹு பைன அஹவைக்கும். நிச்சயமாக முஃமின்கள் யாவரும் சகோதரர்கள் தான். ஆகவே உங்கள் இரு சகோதரர்களுக்கு இடையிலே நீங்கள் சமாதானத்தை உண்டாக்குங்கள். இன்னும் உங்கள் மீது கிருபை செய்யப்படும் பொருட்டு அல்லாஹ்வை நீங்கள் அஞ்சுங்கள். அல்லாஹ்வை பயந்து அவனுக்காக நீங்கள் ஒன்று சேருங்கள். அல்லாஹ்விற்கு பயந்து நீங்கள் சகோதரத்துவத்தோடு வாழுங்கள். இந்த வசனத்தில் அல்லாஹ் குறிப்பிடுவது நீங்கள் சகோதரர்களாக இருங்கள் என்று அவன் சொல்லவில்லை, நீங்கள் சகோதரர்கள் தான் என்று அவன் அழுத்தமாக குறிப்பிடுகின்றான். ஏனென்றால் இது நாம் விரும்பும் பொழுது எடுத்துக்கொள்வதற்கும் விரும்பாத நேரத்தில் விட்டு விடுவதற்குமான ஒரு தேர்வு இல்லை. இது அல்லாஹ்வுடைய ஒரு கட்டளை, இது ஒரு அடையாளம், இது ஈமானால் உருவான ஒரு உறவு. இந்த உலகத்தில் மிக பலமான உறவும் கூட. வாழக்கூடிய காலத்திலே நமக்கு பல உறவுகள் வருவதுண்டு. நமது பெற்றோருடனான ஒரு உறவு, சகோதரிகளுக்கு மத்தியிலான உறவு, நண்பர்களோடு உறவு, படிக்கும் காலத்திலும் வேலை செய்யும் காலத்திலும் வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய நேரத்திலும் ஏற்படக்கூடிய உறவு என்று பல உறவுகள் வரலாம் போகலாம். ஆனால் ஈமானிய உறவு அது இந்த உலகத்தில் ஆரம்பித்து மறு உலகத்திலும் அது தொடரக்கூடிய உறவாக அது நிச்சயமாக இருக்கும் என்பதை நாம் மறந்து விடுகின்றோம். ஒரு முஸ்லிம் இறந்துவிட்டாலும் அவனுக்காக துஆ செய்வது அவனுடைய சகோதரன் தான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உருவாக்கிய சமூகம் எப்படிப்பட்ட சமூகமாக இருந்தது. அவர்கள் மதீனாவுக்கு முதலில் வந்து இறங்குகின்றார்கள். மதீனாவிற்கு வந்தபோது அவர்கள் முதலில் செய்த வேலை என்ன? தங்குவதற்கான பெரிய பெரிய மாளிகைகள் அவர்கள் கட்டவில்லை. எதிரிகளை எதிர்த்து போரிடுவதற்காக பெரிய படைகளையும் அமைக்கவில்லை. அவர்கள் சகோதரத்துவத்தை நிறுவினார்கள். மக்காவில் இருந்து வந்த முஹாஜிரீன்கள் வீடு இல்லை, சொத்து இல்லை, அடுத்த வேளை உணவுக்கு வழி இல்லை. மதீனாவுடைய அன்சாரிகள் அவர்களை தங்கள் வீட்டிலே அவர்கள் தங்க வைத்தார்கள். தங்களது சொத்துக்களை பகிர்ந்து கொடுத்தார்கள். தனது வேலைகளை அவர்கள் ஒன்று சேர்த்து கொண்டார்கள். எந்த அளவுக்கு என்றால், எனக்கு 2 மனைவிகள் இருக்கின்றார்கள், நீங்கள் விரும்பக்கூடிய ஒரு மனைவியை நான் விவாகரத்து செய்கின்றேன், அது ஒருவரை நீங்கள் திருமணம் முடித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அவருடைய சகோதரத்துவத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உருவாக்கினார்கள். அல்லாஹ் அவர்களுக்கு இடையில் இணக்கத்தை ஏற்படுத்தினார். இது உலக வரலாற்றில் இன்று வரை இல்லாத ஒரு உண்மையான ஒரு சகோதரத்துவம். சகோதரத்துவம் என்பது ஏன் இவ்வளவு முக்கியம்? அல்லாஹ் எப்பொழுது உதவி செய்வான் என்றால், யார் ஒற்றுமையோடு இருக்கின்றார்களோ, சகோதரர்களும் சரி, சகோதரிகளும் சரி, பெற்றோர்களும் பிள்ளைகளும் சரி, கணவன் மனைவியும் சரி, எங்கே அவர்கள் ஒற்றுமையோடு இருக்கின்றார்களோ அப்பொழுது அல்லாஹ் உதவி அங்கே வரும். அல்லாஹ்வுடைய உதவி தனி நபருக்கு மட்டுமல்ல, அது ஒற்றுமையாக இருக்கக்கூடிய ஒரு சமூகத்திற்கே வரும். ஷைத்தானுடைய மகிழ்ச்சி, சந்தோஷம் எங்கே இருக்கின்றது? ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமுக்கு இடையில் சண்டை விட்டு கொண்டால் ஷைத்தான் சந்தோஷப்படுவான். இன்றைக்கு பார்ப்போம், பள்ளிவாசல்களுக்குள்ளேயே பல பிரிவுகள், தொழுகையில் பல பிரிவுகள், பெருநாள் கொண்டாடுவதில் பல பிரிவுகள், சட்டத்தை ஆராய்ந்து அதை நடைமுறைப்படுத்துவதிலே பல பிரிவுகள், இயக்கங்களுக்குள் பிரிவுகள், கட்சிக்குள் பிரிவுகள், சிறிய சிறிய விஷயத்திலெல்லாம் பெரிய பெரிய பகையை உருவாக்கி கொண்டு யாருக்கோ நாம் கொடிபிடிக்கக்கூடிய நிலைமைக்கு இன்றைக்கு இருக்கின்றோம். யாருக்கோ ஓட்டு போடக்கூடிய நிலையில் இருக்கின்றோம். யாருக்கோ ஆதரவு தேடக்கூடிய நிலையில் இருக்கின்றோம். ஏனென்றால் ஒரு உம்மத்தை, ஒரு சமுதாயத்தை அது ஒன்றிணைப்பது மிக கஷ்டம். ஆனால் பிரிப்பது என்பது ஷைத்தானுக்கு மிக மிக எளிது. பிரிந்து போன உம்மத்தை அழிப்பதும் அவனுக்கு எளிது.
இன்றைக்கு நாம் நேர்மையாக சிந்திக்க வேண்டும். நமது ஒற்றுமையை கெடுக்கக்கூடிய நோய்கள் எல்லாம் என்ன? பொறாமை. அவனுக்கு மட்டும் ஏன் அது கிடைக்கின்றது, எனக்கு ஏன் கிடைக்கவில்லை? அவன் ஏன் தலைவனாக இருக்கின்றான், எனக்கும் தலைவனாகக்கூடிய தகுதி இருக்கின்றது. அவன் மட்டுமே அதனுடைய பொருளாதாரத்தை கையாளுகின்றான், எனக்கும் அந்த பொருளாதாரத்தை அனுபவிக்க வேண்டும். இது ஈமானை சாப்பிடக்கூடிய நெருப்பு என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். கூடவே இருந்து கொண்டு குழி பறிப்பவர்கள், பின்னால் பேசுவது, முன்னால் சிரிப்பது, ஒரு சகோதரன் இல்லாத போது அவனை பற்றி பேசுவது, அவனது இறைச்சியை சாப்பிடுவது போல என்று அல்லாஹ் சொல்கின்றான். யா அய்யுஹல்லதீன ஆமனு இஜ்தனிபு கஸீரன் மினல் ظன்னி இன்ன பஅதல் ظன்னி இஸ்முன் வலா தஜஸ்ஸஸு வலா யக்தப் பஅதுக்கும் பஅதா அய்யுஹிப்பு அஹதுக்கும் அன் தஅகுல லஹம அஹீஹி மைத்தா ஃபகரிஹ்துமுஹு வத்தகுல்லாஹ் இன்னல்லாஹ தவ்வாபுர் ரஹீம். அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்ட இறை நம்பிக்கையாளர்களே, உங்களது சந்தேகமான பல எண்ணங்களிலிருந்து நீங்கள் விலகிக் கொள்ளுங்கள். யாரை பற்றியும் நீங்களாக ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்தி கொண்டு அதை மற்றவர்களிடத்தில் பரப்பிக்கொண்டு அதை பெரிதாக ஆக்கிக்கொண்டு பிரிவினையை ஏற்படுத்தி கொள்ளாதீர்கள். அப்படிப்பட்ட எண்ணங்களிலிருந்து நீங்கள் விலகிக் கொள்ளுங்கள். ஏனென்றால் மனதால் நினைப்பது கூட சில விஷயங்கள் பாவமாக மாறிவிடும். பிறருடைய குறைகளை நாம் துருவி துருவி ஆராய்ந்து கொண்டிருக்கக்கூடாது. அப்படியும் சிலரை பற்றி புறம்பேசி கொண்டிருந்தீர்கள் என்றால் அப்படி செய்ய வேண்டாம். அப்படி நீங்கள் புறம் பேசுகின்றீர்கள் என்றால் உங்களுடைய இறந்த சகோதரனுடைய மாமிசத்தை நீங்கள் சாப்பிட விரும்புகின்றீர்களா? நிச்சயமாக நீங்கள் அதை வெறுப்பீர்கள் என்று அல்லாஹ் சொல்கின்றார். எவ்வளவு கடுமையான வார்த்தை! அல்லாஹ்வை நீங்கள் அஞ்சுங்கள், பயப்படுங்கள். ஏனென்றால் நாம் பாவம் செய்வதிலிருந்து மீண்டு வருவதை அல்லாஹ் விரும்புகின்றான். அவன் மிக்க கிருபை மிக்கவன், அருளாளன், அன்பாளன். பாவ மன்னிப்பு கேட்பதை பற்றிய உரையில் நாம் இதை மிக தெளிவாக விரிவாக நாம் பேசினோம். ஏன் பிரிவினை வருகின்றது? ஜாதி, மொழி, நாடு, பணம், பதவி இவைகளெல்லாம் ஒரு பெருமையாக நினைப்பதன் காரணத்தினாலே நான் இந்த ஜாதி, நான் இந்த ஊர், நான் இந்த மொழி பேசக்கூடியவன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இதுதான் உண்மையான ஜாஹிலியத். அறியாமை கால வேற்றுமையை உருவாக்கக்கூடிய உண்மையான அறிவின்மையின் மக்களுடைய செயல் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகில் பிறப்பதற்கு முன்னால் இருந்த மக்கத்து சமுதாயம் எப்படி இருந்தது, அந்த ஜாஹிலியத்தான சமுதாயத்தினுடைய கொள்கைகளை இன்றைக்கும் நாம் அதை எடுத்து தலையில் வைத்துக்கொண்டு ஆடிக்கொண்டிருக்கின்றோம். ஒற்றுமையை வளர்ப்பதற்கு என்ன செய்ய வேண்டும்? முதலில் அதற்கு சலாத்தை பரப்ப வேண்டும். அஸ்ஸலாமு அலைக்கும், மனதோடு உண்மையான அன்போடு பார்ப்பவர்களை, சகோதரனை பார்த்து அஸ்ஸலாமு அலைக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் என்பது ஒரு வார்த்தை இல்லை, அது ஒரு துவா, பிரார்த்தனை. அது ஒற்றுமையை வளர்க்கக்கூடிய பாலம். ஒருவருக்கு ஒருவர் உதவி செய்து கொள்ள வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு சகோதரனுடைய தேவையை நிறைவேற்றும் வரை அல்லாஹ் அவனது தேவையை நிறைவேற்றுவான். எப்பொழுது மற்றவருடைய தேவையை நாம் நிறைவேற்றுகின்றோமோ அப்பொழுது நம்முடைய தேவையை அவன் நிறைவேற்றுவான். எல்லோரும் தவறு செய்யக்கூடியவர்கள்தான். அந்த தவறுகளை பெரிசாக ஆக்கிவிடாமல் மன்னிக்கக்கூடிய மனதை நாம் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். பிறருடைய தவறுகளை மன்னிக்காதவருடைய மனம் அது ஒற்றுமையை கொள்ளக்கூடிய மனம். ஏன் நமக்கு ஜமாத்தான தொழுகை கடமையாக்கப்பட்டிருக்கின்றது? ஒன்றாக தொழுதால் அது ஜமாத் தொழுகை, உள்ளங்களை அது இணைக்கின்றது. ஏழை, பணக்காரன், அதிகாரி, தொழிலாளி, அரசனுடைய வீட்டை கூட்டக்கூடிய, சுத்தம் செய்யக்கூடியவன், எல்லோரும் ஒன்றுதான். எல்லோருக்கும் ஒரே வரிசை.
இதுதான் கூட்டுத் தொழுகை ஜமாத் நமக்கு ஏற்படுத்தி கொடுத்த ஒற்றுமை. நாம் ஒரு ஊரில் இருக்கலாம், ஒரு நாட்டில் இருக்கலாம், ஆனால் உம்மத்தாக ஒரு சமுதாயமாக அது ஒரே உடலாக இருக்க வேண்டும். வெவ்வேறு உடலாக வெவ்வேறு உறுப்புகளாக இருந்தால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உடலில் ஒரு பகுதி வலித்தால் முழு உடலும் வலிக்கும். எங்கோ யாரோ அடிபட்டு சாகின்றான் என்று நாம் வெறுமனே இருந்தால் நாளைக்கு நமக்கும் அந்த நிலை ஏற்படும். இன்றைக்கு பாலஸ்தீன், சிரியா, யமன், அங்கேயெல்லாம் முஸ்லிம்கள் துன்பப்படும் போது நமது இதயம் வலிக்க வேண்டும். எந்த தவறும் செய்யாத குழந்தைகள் எல்லாம் குண்டடி விட்டு சாகின்றார்களே என்று நாம் கவலைப்பட வேண்டும். அவர்களுக்காக பிரார்த்தனை செய்ய வேண்டும். எத்தனையோ வழிகளெல்லாம் இருக்கின்றன. யாரெல்லாம் இஸ்லாத்திற்கு எதிராக அங்கே குண்டு மழை பொழிந்து அப்பாவிகளை சாகடிக்கின்றார்களோ அவர்கள் நாட்டு பொருள்களை புறக்கணிக்க வேண்டும். சகோதரத்துவமும் ஒற்றுமையும் முதலில் தொடங்க வேண்டிய இடம் குடும்பம். அது மஸ்ஜிதில் பள்ளிவாசலுக்கு மட்டும் இல்லை, அது வீடுகளிலிருந்து தொடங்க வேண்டும். கணவன் மனைவிக்கு இடையிலே, பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு மத்தியிலே, சகோதர சகோதரிகளுக்கு மத்தியிலே. இல்லை என்றால் ஒருவருக்கொருவர் உறவை துண்டித்துக் கொள்வது அது நிச்சயமாக அல்லாஹ்வுடைய கோபப்பார்வையை ஏற்படுத்தும். இன்றைக்கு காலத்திலே பார்ப்போம், ஒரே ஒரு போஸ்ட், ஒரே ஒரு மெசேஜ், ஒரே ஒரு கமெண்ட் மூலமாக இந்த உம்மத்தை இணைக்கவும் முடியும், இந்த சமுதாயத்தை பிளவுபடுத்தி உடைக்கவும் முடியும். நாம் எதை தேர்வு செய்கின்றோம்? எதை நாம் தேர்வு செய்ய போகின்றோம்? அவதூறையா, அவமானத்தையா, அல்லது அறிவும் அன்பும் சேர்ந்த இறை திருப்தியையா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அன்பானவர்களை, நம்மிடமிருந்து நாம் துவங்க வேண்டும். ஒரு உம்மத்தினுடைய ஒற்றுமை என்பது அது அரசியல்வாதிகளிடத்திலிருந்து வராது, தலைவர்களிடத்திலிருந்தும் வராது. என்னிடமும் உங்களிடமும் இருந்துதான் அது துவங்க வேண்டும். யாரோ ஒருவருடைய நல்ல எண்ணம், விட்டு கொடுக்கக்கூடிய மனப்பான்மை, ஒற்றுமையை வளர்க்க வேண்டும் என்ற தெளிவான சிந்தனை, அல்லாஹ்வின் மீதான பயம், அச்சம், இதன் மூலமாக நான் இந்த சமுதாயத்தை ஒன்றிணைப்பேன், ஒற்றுமையை நான் குலைக்க மாட்டேன் என்று நாம் உறுதி எடுத்துக்கொள்ள வேண்டும். நான் யார் மீதும் எதற்காகவும் பொறாமை கொள்ள மாட்டேன். மற்றவர்களை பற்றி நான் அவர்கள் இருக்கும் பொழுதும் இல்லாத நேரத்திலும் அவர்களை பற்றி நான் அவர்களுக்கு முதுகுக்கு பின்னால் நான் பேச மாட்டேன். என்னுடைய சகோதரனை நான் இகழ்ந்து பேச மாட்டேன். ஆனால் அவனுக்காக துஆ செய்வேன். அவன் கஷ்டப்பட்டால் அவனுக்கு நான் உதவி செய்வேன். அவன் உடல் நலம் சரியில்லாமல் இருந்தால் அவனுடைய உடல் நலம் விசாரிப்பேன். அவன் என்னை வெறுத்தாலும் அவனுடைய வீட்டுக்கு நான் செல்வேன், அவனுக்காக துஆ செய்வேன். அன்பானவர்களே, அல்லாஹ் நம் அனைவரையும் ஒற்றுமையான அன்பான சகோதர உம்மத்தாக மாற்றுவானாக. இன்றைய உரையினுடைய இந்த தலைப்பு திடீரென்று தோன்றியது தான். நேற்றைய தினம் ஏற்பட்ட குண்டு வெடிப்புகளும் அதைத் தொடர்ந்து வந்த செய்திகளும் என்னை பாதித்தது. மனதளவில் அதை பற்றி நான் கவலைப்பட்டு தான் இன்றைக்கு இந்த தலைப்பை எடுத்து உங்களுக்கு மத்தியில் பேசுகின்றேன். அன்பானவர்களே, நோன்பிருந்துண்டு பள்ளிக்கூடத்திற்கு சென்ற பிள்ளைகள், பெண் பிள்ளைகள் குண்டடிபட்டு அவர்கள் இறந்து விட்டார்கள். 40க்கும் அதிகமான பிள்ளைகள், பெண் பிள்ளைகள், அவர்கள் நோன்பு நோற்றிருந்தார்கள். ஷஹீதுடைய மரணத்தை அவர்கள் அடைந்து விட்டார்கள். இது ஒற்றுமை இன்மையால் ஏற்பட்ட விளைவுதானே தவிர யார் பெரியவன் என்ற மமதியும் அகங்காரமும் தான் காரணமே தவிர வேறு யாருடைய காரணமும் இதற்கு இல்லை.
ஒற்றுமையை வளர்ப்பதற்கு ஏதேனும் ஒரு சிறிய ஒரு செயலையாவது நாம் செய்ய வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு முஸ்லிம் இன்னொருடைய முஸ்லிமுடைய சகோதரனாக இருப்பான். அவன் அநியாயப்படுத்த மாட்டான், அவனை கண்டுகொள்ளாமல் விட்டு விடவும் மாட்டான். ஒற்றுமையை பற்றி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அருள்மறை அல் குர்ஆனிலே பல இடத்திலே அவன் குறிப்பிடுகின்றான். பல வசனங்கள் இருக்கின்றன. நாம் அனைவரும் சகோதரர்கள் என்ற ஒரே எண்ணத்தோடு ஒருவருக்கொருவர் ஏதேனும் பிரச்சனைகள் ஏற்பட்டுவிட்டாலும் யாரேனும் ஒருவர் வந்து அதை சமாதானம் செய்து அல்லாஹ்வுடைய அருளை பெற்று ஒற்றுமையான சமுதாயத்தை உருவாக்குவதற்கு முயற்சி செய்வோமாக. அதற்கு அல்லாஹ் உதவி செய்வானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.